யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவா இருந்தா உடம்புக்குள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். அந்த கழிவு வெளியே போறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்டொமக்ல வந்து ஆசிட் செக்ரீட் ஆகுது. நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்றதுக்கு அமிலம் செக்ரீட் ஆகுது. அதனோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5 pH அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கணக்கு இருக்கு. நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pH வந்துடும். ஸோ அமிலமாக இருக்க வேண்டிய அந்த ஆசிட் வந்து நீர்த்து போறதுனால சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே ஜீரணம் ஆகாம உள்ளுக்குள்ளேயே இட்லி மாவு மாதிரி புளிச்சிட்டு இருக்கும். அந்த புளிச்சு போய் வர்றது தான் கேஸ், அசிடிட்டி, இன்டைஜஷன், எனக்கு உப்பசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே குடிக்கிறது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. இமிடியேட்டாவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடும் போதும் குடிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும். சமைக்காம எந்த ஒரு மாவையும் சாப்பிட முடியாது. ஸோ தேங்காய் சாப்பிடலாம், பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டின பயிறு சாப்பிடலாம். பசி இல்லாத நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் விஷம்தான். இது திருவள்ளுவரே வந்து அழகாக ஒரு குறளில் சொல்லியிருக்கார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஒரு சின்ன குறளில் உடல் பருமன், சுகர், பிபி, தைராய்டு அத்தனைக்கும் மருந்து இந்த ஒரு குறல்லே அடங்கிடும். ஸோ மக்களை வந்து பயமுறுத்துகிற இன்னொரு விஷயம் வந்து தேங்காயில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குன்றதுனால ஹார்ட் டிசீஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்காயில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால்ன்றது கிடையாது. ஸோ இப்போ கொலஸ்ட்ரால்ன்றது எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா லிவர் என்ற ஒரு உறுப்பில் மட்டும்தான் வந்து கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும். இப்போ நமக்கு லிவர் இருக்குது, நம்ம உடம்புல வந்து நீங்கள் கொழுப்பு சத்தே சாப்பிட்லனாலும் அது கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். ஆடு, மாடு, கோழி எல்லா விலங்குக்கும் லிவர் இருக்குது. அதனோட லிவர் வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போது லிவர் எங்கே இருக்கோ அங்கே தான் கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்போது தென்னை மரத்துக்கு வந்து லிவர் கிடையாது. அதனால் அதில் வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது, கொலஸ்ட்ரால்ன்றது கிடையாது. நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. தேங்காய் சாப்பிட சாப்பிட கொலஸ்ட்ரால் குறையும். ஸோ அதில் இருக்கிற நல்ல கொழுப்பு லெசித்தின், ஆர்ஜினின் அப்படின்ற ஒரு நல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஜென்ரலாகவே கொலஸ்ட்ரால் ஆகட்டும் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால் நிறைய சாப்பிட்ணும். முக்கியமாக பெண்கள் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கணும்னா நிறைய தேங்காய் சட்னி, தேங்காய் பால் இது சாப்பிட்டாலே போதும்.